ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையும் தவறாமல் லக்ஷ்மி சுவாசினி பூஜை நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது, அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது. இப்போ நம்ம நிலைவாசல் படி பூஜை, இந்த லக்ஷ்மி சுவாசினி பூஜை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நிலைவாசல் படி பூஜை பண்ணுறதுக்கு முதலையே இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்ச பாத்திரம் வேணும், அதுக்கப்புறமா கற்பூரம், ஏதாவது ஒரு பழ வகைகள், இந்த மாதிரி பசும்பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, பூஜை பண்ணுறதுக்கு பூக்கள், அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மணி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம். மஞ்சளில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக பன்னீர், அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா ஜவ்வாது, இந்த 3 பொருட்களும் சேர்ந்து மஞ்சளில் கலந்து வச்சுக்கணும். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசியம் பண்ணக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் எல்லாமே வாசனை பொருட்கள் எல்லாம் இருந்தாலே மகாலட்சுமி தேடி வந்துடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 3 பொருட்களும் தவறாமல் இந்த மஞ்சளில் வந்து நீங்கள் கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஊதுபத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வத்திப்பட்டி ஒன்று, தீப்பெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை துணி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. பண்ணலாம். சாம்பிராணி அதே மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, எந்த வகை சாம்பிராணி யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தடவிக்கோங்க. இன்னொரு பகுதி எலுமிச்சம்பழத்துக்கு வந்து இந்த மாதிரி குங்குமம் தடவிக்கோங்க. இப்போ நம்ம நிலைவாசல் பூஜை பண்ணுறப்ப இந்த மஞ்சள் தடவிய எலுமிச்சம்பழமும் குங்குமம் தடவிய எலுமிச்சம்பழமும் அந்த நிலைவாசல் படியில் 2 பக்கமும் ஓரங்களில் வைக்கணும். இந்த பாலில் நல்லா இந்த நிலைவாசல் படி முழுவதுமே இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. எங்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிறீங்களோ அந்த இடம் முழுவதுமே பாலால் அப்படியே வந்து தொடச்சி விட்டு ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நம்ம இந்த தண்ணியில் வந்துட்டு தொடச்சி எடுக்கணும். இந்த இடம் முழுவதும் முதல்ல எடுத்த உடனே பாலால் தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா தண்ணியால் வந்து தொடச்சி விடணும் இந்த இடம் முழுவதுமே. இப்போ பாருங்கள், இந்த மஞ்சள் முழுவதும் நான் இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இந்த 3 சேர்ந்து கலக்கி நம்ம இந்த மாதிரி பூசுகிறப்ப நம்மளுக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் மஞ்சளில் இந்த மாதிரி இந்த பூஜை செய்கிறப்ப இது வந்து லக்ஷ்மி சுவாசினி பூஜை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு விசேஷம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப மென்மேலும் நம்மளுக்கு வந்து குறைவில்லாத செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ முழுவதும் இதே மாதிரி மஞ்சள் பூசிடுங்க. இந்த நிலைவாசல் படி முழுவதுமே நிறைய மஞ்சள் எடுத்து நல்லா இந்த மாதிரி பூசணும். இப்போது இங்கே வந்து குங்குமம் இந்த மாதிரி வச்சு விடுங்க. நிலைவாசல் படி குங்குமம் நீங்கள் எந்த மாதிரி வைப்பீங்களோ, எந்த பழக்கமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி தான் வைப்பேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோலம் போடலாம். இந்த நிலைவாசல் படிக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கோலம் தெரியுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கோலம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நிலைவாசல் படி ஏறுற இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கோலம் போடலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கோலம் என்ன கோலமோ அந்த மாதிரி நிலைவாசல் படியில் நம்ம ஸ்டெப் ஏறி போகிற இடத்துல ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கோங்க. சின்னதாக இந்த மாதிரி தாமரை ஒன்று போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் போடுறேன். மகாலட்சுமியினுடைய அம்சமாகிய தாமரை மலர் போட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தாமரை மலர் வந்து போடுறேன். நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கோலங்கள் போடலாம். இது வந்து நம்ம எப்படி வேணால் போடலாம். கொஞ்சமாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ளைனாக இந்த மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்தாலும் சரி, இதுலேயே வந்து கலர் கோலம் போட்டாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் உங்களுக்கு. கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் போட்டு இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த இதழ்கள் முழுவதுமே நம்ம வந்து இந்த கோலப்பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோலங்கள் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி பாதங்கள் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து அதே மாதிரி சந்தனம், குங்குமம் அந்த பாதத்துக்கு நம்ம வைக்கணும். இப்போ பூஜை பண்ணுறப்ப பாதத்துக்கும் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா தான் பூஜை பண்ணணும். இது மாதிரி பாதம் எல்லாமே நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட சொன்னீங்க அப்படின்னா நான் வாங்கித்தரேன். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாதங்கள் வந்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி நிலைவாசல் படி பூஜைகள் எல்லாமே என்னுடைய சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிலைவாசல் படிக்க பூஜைகள் பண்ணலாம். உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சொல்லுங்கள். சர்வமங்கள மாங்கல்யே சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது, அது சொல்லுங்கள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமோ நமக. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமோ நமக. அட்சதையால் பூஜை பண்ணுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீடசுரபூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஊதுபத்தி காமிங்க நிலவுக்கு. அகமெனும் அகத்தினால் அளவிலா வாசனை துகளெல்லாம் புகைத்துணர் ஜோதியாய் திறந்திட மகவுனான் மனத்தினுள் மந்திரம் வைத்துணை நுகருமாம் வாசனை மூட்டினேன் தூபமே. நம்ம இந்த மஞ்சள் எல்லாம் பூசி கோலமெல்லாம் போட்ட உடனே இந்த மாதிரி 2 அகல் விளக்கு வச்சுக்கணும். அது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம நெய்வேத்தியம், என்ன பழவகைகள் இருக்கோ அந்த பழவகைகள் வந்து நீங்கள் நெய்வேத்தியம் வச்சிடலாம். பிரணயஸ்வஹா ஞானயஸ்வஹா உபநயஸ்வஹா அபநயஸ்வஹா நைவேத்தியம் சமர்ப்பயாமி. குக்குலபேதம் சுகந்திம் சமணாகரம் கபிலாகிருத சம்யுக்தம் தூபோயம் பிரகிருக்கியதாம் தூபானந்தரம் சமர்ப்பயாமி. பூரஜோதினி கங்கிலாஜோ சமர்ப்பயாமி புஷ்பை பூஜயாமி. இப்போ நம்ம நிலைவாசல் படி பூஜை முடிஞ்ச உடனே நம்ம எலுமிச்சம்பழம் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுருந்தோம். அதே நிலைவாசல் படியில் வச்சிடணும். மஞ்சள் தடவிய எலுமிச்சம்பழமும் குங்குமம் தடவிய எலுமிச்சம்பழமும் வலது பக்கம் இடது பக்கம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த பக்கத்தில் வேணாலும் 2 எலுமிச்சம்பழங்களையும் நம்ம வச்சுட்டு நல்லா வேண்டிக்கணும். நம்மளுக்கு வரக்கூடிய கண்திருஷ்டி இருந்தாலும், இத்தனை நாள் இருந்த கண்திருஷ்டியாக இருந்தாலும் எல்லாமே காணாமல் போயிடும். நம்ம வீட்டு நிலவு தான் நம்மளுக்கு குலதெய்வம். இவங்க அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் நிலவு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜா ரூமில் எல்லா பூஜைகளும் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மங்களகரமாக நடக்கும். அது இந்த லக்ஷ்மி சுவாசினி பூஜை அப்படிங்கிறத வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குகள் ஏற்றி வச்சு அதுக்கப்புறமா பூஜைகள் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுமே மங்களகரமாக நடக்கும். அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது. கடன் பிரச்சனைகளும் உடனே தீர்ந்து போயிடும். இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.